ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ தான் இது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பாட்டு ஒரு 2-3 நாளாக பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. குழந்தைங்க பெரியவங்க எல்லார் மண்டையிலையும் அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது எல்லாருமே உச்சரிப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நாய்க்கு நாயின்னு பேர் வச்சது யாருடா, பேய்க்கு பேயின்னு பேர் வச்சது யாருடா, கரடிக்கு கரடின்னு பேர் வச்சது யாருடான்னு ஒரு காமெடியாக ஒரு பாட்டு போகுது. எல்லாமே ஏஐயில் பண்ணியிருக்காங்க. கரடி, மாடு, பட்டாம்பூச்சி, எறும்பு, இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாமே ஏஐயில் ஜாலியாக பாடுறாங்க. இந்த பாடலை நீங்களாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு காடு, இயற்கை சூழல், சூரியன், மழை, வெயில், ஒரு மாதிரி இயற்கை, விலங்குகள், பறவைகள், காடு, குழந்தைகள், இவங்க தான் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த பாடல் வரின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இந்த பாடல் வரியில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். நாய்க்கு நாயின்னு பேர் வச்சது யாரு, பேய்க்கு பேய், கரடிக்கு கரடி, இதெல்லாம் யார் பேர் வச்சது யாரா அப்படின்ட்டு பேர் வச்சது யாரான்ட்டு யாருன்னு அது சொல்லலை. யாரை பார்த்து கேட்குறாங்கன்னு தெரியாது. சும்மா ஒரு குழந்தைங்க, விலங்குகள் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக இயற்கையோட இயற்கையாக பாடுறாங்கங்கிறதான் அந்த பாடலுடைய கருத்து. இந்த பாடல் எழுதினவர் யாரு, என்ன கருத்து, அதெல்லாம் தெரியல. ஆனால் அந்த பாடல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று இருக்கு. இயற்கையோட இயந்து ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த குழந்தைகளுக்கு ஆடு, மாடு, பன்னி, நாய், கழுதை, குதிரை, சூரியன், நிலா, மழை, இடி, மின்னல், வெயில், சமவெளி, பள்ளத்தாக்கு, மேடு, இதையெல்லாம் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தும் விதமா இருக்கு. இன்னைக்கு இருக்க சூழல்ல கிராமம்ங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. வயல்வெளி, வாய்க்கால், வரப்பு, இது எல்லாமே ஏதோ ஒரு படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இல்லாட்டி அதை கூட யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கூடிய சூழல்ல குழந்தைங்கள்லாம் அந்த இயற்கையோட இயற்கையாக ஆடுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, இது ஒரு அடிப்படையில் நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். இன்னொன்று, அந்த பாடல் கேட்குது பாருங்க, நாய்க்கு நாயின்னு பேர் வச்சது யாரா. நம்ம நாய்க்கு டாமின்னு பேர் வைக்கிறோம், சீசர்னு பேர் வைக்கிறோம், ஜிம்மின்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நாய்க்கு நாய் அப்படின்னு பேர் வச்சது யாரா, யாரு, மனுஷன். கரடிக்கு கரடின்னு பேர் வச்சது யாரு, மனுஷன். அதாவது இது எல்லாமே கேட்குது, விலங்குகளே கேட்குற மாதிரி இருக்கு, சிரிக்குது. எனக்கு ஒரு பேர் இருக்கா, என்ன பேர்ரா, கரடி. ஓ, யார் வச்சா, ஓ என் பேரை நீங்களே வச்சுக்கிட்டீங்களா. அந்த விலங்குகள்லாம் காட்டுல இருந்து என்ன கேட்குதுன்னா, மனுஷனை பார்த்து எனக்கு என்னடா பேர் வச்சிருக்க, கரடி. ஓ, கரடிக்கு கரடின்னு பேர் வச்சது யாரா, நீயா. சரி, மனுஷங்களாம் சேர்ந்து விலங்குகளுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, பேர் வச்சுக்கிட்டீங்கடா நீங்களா அப்படின்ட்டு இயற்கையினுடைய அதிசயம், சுவாரஸ்யம், நுட்பம், புரியாத புதிர், இது எல்லாத்தையும் அழகா கேள்வி கேட்குறாங்க. வெயிலுக்கு சளி பிடிக்குமா, முதலைக்கு வயிறு வலிக்குமா, இந்த முதலை தண்ணியிலேயே இருக்கு, போய்கிட்டு இருக்கே, எப்படியே போகிறியே, உனக்கு வயிறு வலிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. வெயிலுக்கு சளி பிடிக்குமா, வெயிலுக்கு சளி பிடிக்குமா, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. வெயிலுக்கு சளி பிடிக்கும்னா மழைக்கு சளி பிடிக்கும், மழைக்கு சளி பிடிக்காது, மழையினால நமக்கு சளி பிடிக்கும், மழையில நனைஞ்சா. அப்போ வெயிலுக்கு சளி பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு குழந்தை ஒரு அறிவை விசாலப்படுத்திக்க இயல்பா, எந்த மேட்டிமைத்தனமும் இல்லாம ஒரு குழந்தைத்தனத்துடன் சில கேள்விகளை மண்ணை பார்த்து, இல்லாட்டி பெரியவங்களை பார்த்து, இந்த இயற்கையோட இணைஞ்சு, இதுக்கு என்ன யார் பேர் வச்சா, இது என்ன பட்டாம்பூச்சி, இது என்ன வெயில் அடிக்குது, என்ன சூரியன் இப்படி இருக்கு, முதல்ல இப்படி இருக்கே, அப்படி பண்ணும் அப்படின்னு ஒரு அழகா ஒரு கேள்வியை கேட்குது. இது 2 விஷயம். இயற்கைய குழந்தைகள்கிட்ட விட்டா குழந்தை எப்படி கேட்கும். நம்ம குழந்தைகள்கிட்ட எந்த முன்முடிவும் வைக்காம, எந்த கேள்வியும் கேட்காம, இயற்கையோட வளர்ற இந்த செல்போன், டிவி, சினிமா, இந்த சேட்டலைட்டு, இந்த கான்செப்ட், இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இயற்கையில் வளர்கின்ற ஒரு குழந்தை எப்படி இருக்கும். ஆடு, மாடு, பன்னி, நாய், இதெல்லாம் பார்த்து, சூரியன், இதையெல்லாம் பார்த்து, இதை மட்டும் தானே உலகம். அப்ப இதையெல்லாம் பார்த்து ஒரு குழந்தை என்ன மாதிரி கேள்வி கேட்கும், உனக்கு யாரு ஆடுன்னு பேர் வச்சா, சூரியன் அங்க தூரத்துல இருக்கே, வெயிலுக்கு சளி பிடிக்குமா, நமக்கு கோல்டு வர மாதிரி வெயிலுக்கு சளி பிடிக்குமா, வித்தியாசமா ஒரு குழந்தை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. இதுதான் அந்த பாடலுடைய அர்த்தம். நான் இதை ஒரு பாசிட்டிவான அம்சமாகவும் எப்படி பார்க்குறேன்னா, இன்னைக்கு குழந்தைகளுக்கான உலகம்ங்கிறதே கிடையாது. குழந்தைகளுக்கான உலகம்னா உடனே உட்காந்து ஏதாவது சாமி கதை பேசுவாங்க. சாமி வந்துச்சா, பேய் வந்துச்சா, அதை நம்ம சாமி தடுத்துருச்சு, இருட்டில் வெளியே போகாது அப்படின்னு. இப்படி குழந்தைகளிடம் அறிவியல் மனப்பான்மைக்கு எதிராக சொல்வதுதான் குழந்தைகளுக்கான கதைகளாகவே பெரும்பாலும் இருக்கு. அதை பட்டுக்கோட்டை 70 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார். வேப்பமர உச்சியில் நின்று பேயுன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின்
வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை விளையாட்டாக கூட நம்பி விடாதே, நம்பி வீட்டுக்குள்ளே கடந்து வெம்பி விடாதேன்னு. இன்னைக்கு வீட்டுக்குள்ள மட்டும்தான் குழந்தைங்க இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள அவன் ஏசியை பார்க்குறான், டிவியை பார்க்குறான், செல்போன் பார்க்குறான், அந்த ஸ்க்ரீனை பார்க்குறான், கட்டியில் பார்க்குறான். இது எல்லாமே அந்த கான்கிரீட் ஜங்கிள்குள்ளே தான் வாழ்கிறான். அப்போ உண்மையான ஜங்கிளில் ஒரு குழந்தை வளர்ந்தா என்ன மாதிரியான கேள்விகள் வருங்கிற மாதிரியான இது முழுக்க முழுக்க ஒரு குழந்தைகள் பார்வையில் குழந்தைகளாக மாறி போன பெரியவர்களும் கேட்டு ரசிக்கிற மாதிரி இருக்கு. இல்லைன்னா ஆல்பம் சாங்கிறது ஏதாவது கத்துறது, இல்லை வேக வேகமாக பேசுறது, புரியாத மொழியில் கக்பங்கிறது, போட்டு மியூசிக்கை போட்டு அடிக்கிறது, இந்த அனிருத் மியூசிக்கு, அண்டாவை உருட்டி விடுறது, இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அதை கேட்டு பார்த்து வளர்கிற குழந்தைகள் இதுதான் இசை, இதுதான் ரசனை, இதுதான் அழகியல், நம்ம டேஸ்ட் இப்படிதான் இருக்கணும், ஏன்னா நம்ம ஜென்சி ஆல்ஃபா, நம்ம ஜென்சி கிட்ஸ், நம்ம ரேஞ்ச் இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் ரசிச்சாதான் நம்ம ஜென்சி கிட்ஸ், இல்லைன்னா நம்ம பூமர் 90s கிட்ஸ், இப்படிங்கிற மாதிரியான ஒரு துன்பத்தை கட்டமைக்கக்கூடிய வேலைகள் தான் இந்த நாய்க்கு பேர் வச்ச குழந்தை தான் ரசிக்கிறேன். ஏன்னு கேளுங்களேன், இன்னைக்கு குழந்தைகள் தாங்கள் ரசித்த ரஜினிகாந்த் படத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு படமா எடுக்கிறான். அவ்வளவு வன்முறை. குழந்தைகள் விரும்பி ரசிக்கிற கதாநாயகர்கள் கூட வன்முறையான படங்களை தான் நடிக்கிறாங்க. வன்முறை தான் இன்னைக்கு சக்சஸ்க்கான ஃபார்முலாங்கிற மாதிரி போகுது. இந்த லோகேஷ் கனகராஜ் இப்போ கூட இந்த DC நடிச்சிருக்காரு. அந்த ட்ரெய்லரே பார்க்க முடியல. பட்டம் முழுக்க துப்பாக்கி, வெட்டு, குத்து, ரத்தம், அதிகபட்ச வயலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை காமிக்கிறாங்க. கொலை அதுவும் அந்த படத்தில் குறைஞ்சது ஒரு 500 பேர் அவர் கொலை பண்ணிடுவார் போல ஹீரோ. அப்போ இதையெல்லாம் பார்க்குற குழந்தைங்க அப்போ சினிமானா இப்படிதான் இருக்கணும், ஹீரோனா இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தாதான் கெத்து, இதாண்டா செம, இதாண்டா தூளு, இப்படிங்கிற மாதிரி 5 வயசு குழந்தைங்க பழகுச்சுன்னா அது ஒரு 13-14 வயசுல அந்த டீனேஜ் தொடுறப்ப அவன் ஒரு வயலன்ஸா வருவான். அவனே அந்த வயலன்ஸுக்கு பலியாயிருவான். அல்லது அவனுடைய வயலன்ஸ் குடும்பத்தையோ, தெருவையோ, சமுதாயத்தையோ, ஆப்போசிட் செக்ஸையோ பாதிக்கும். ஸோ அப்படியான படைப்புகள் தான் இப்போ வருது. சினிமாவா இருக்கட்டும், சீரியலா இருக்கட்டும், வெப் சீரிஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் குழந்தைகளுக்கான உலகம்ங்கிறது இல்லாம குழந்தைகளிடம் பெரியவங்களுடைய வக்கரம், வன்மம், காதல், காமம், செக்ஸ், இவனுக்கு இருக்கக்கூடிய வக்கர புத்தி எல்லாத்தையும் அந்த டைரக்டர், அந்த நடிகர் மூலமா இறக்கிறான். அதை பார்க்குற குழந்தைங்க இப்படிதான் ஒரு ஆம்பளை இருக்கணும் போல, பொம்பளைனா இப்படிதான் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு கிடக்கணும் போல, இப்படிங்கிற இவங்களுடைய ஒரு 35-40 வயசு ஆம்பளைக்குள்ள வக்கர புத்தியெல்லாம் 12-13 வயசு குழந்தைகிட்ட ஏத்துறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை குழந்தைகள் பார்க்குற மாதிரியான ஒரு வெப் சீரிஸ் குழந்தைகளுக்கான ஒரு உலகம்ங்கிறது கிடையாது. ஒன்று உயரிய அரசியல் பேசுகிற தன்மையாக 10 வயசு குழந்தைக்கு புரியாது. சமூக நீதி, இடஒதுக்கீடு, தமிழர் அரசியல் பேசினா குழந்தைகளுக்கு புரியாது. அது பெரியவங்களுக்கான இது. குழந்தைகளிடமே குழந்தைகளுக்கான அரசியல், சினிமா அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு. இல்லைன்னா ஜென்சி கிட்ஸுக்கு ஏதாவது பாட்டுக்கு சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நாளைக்கு அந்த சினிமா நடிகர் அரசியலுக்கு வந்தா ஏன் ஹிப்ஹாப் தமிழா இதுக்கு அந்த கூத்தடிச்சு பசங்க போய் நின்றுருக்காங்க. ஒரு பாடகர், ஒரு நடிகர் அப்படின்னா போய் ஆடுறது, இது பண்றது, அநாகரிகமா பொது வழியில் நடந்துக்கிறது, அந்த ட்ரிப்பே ஏதோ கேன்சல் ஆயிடுச்சுலாம் சொன்னாங்க அந்த நிகழ்ச்சியை. அப்ப இப்படித்தான் இளைஞர்கள் இருக்காங்கன்னா அவன் ஏதோ காட்டு கூச்சலை கேட்டே வளர்றான், கத்துறது, அலறது, இதை கேட்டே வளர்றான் குழந்தை. அப்போ 17-18 வயசுல அவன் ஒரு வன்முறையாளனா, இயல்பாகவே இந்த சமுதாயம் அவனை வன்முறையாளனா மாத்துது, இந்த சினிமா அவனை வன்முறையாளனா மாத்துது, இந்த சீரியல், இந்த வெப் சீரிஸ், இந்த ஆல்பம் சாங்ஸ், இது அவனை பெண்ணை ஒரு போகப் பொருளா, நுகர்பொருளா காமிக்குது, வன்முறையா ஆண்மையின் அடையாளமா காமிக்குது. இப்ப கூட இந்த டாக்ஸிக்னு ஒரு படமா ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கவே முடியல. பட்டம் முழுக்க வயலன்ஸ், ரத்தம், கத்தி, இதைத்தான் எடுக்கிறாங்க. கேட்டுட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு எவ்வளவு கேவலமா வேணாலும் படம் எடுக்கலாங்கிற அளவுக்கு போகுது. அப்போ குழந்தைகளுக்கான சினிமான்னு ஒண்ணு இல்லாம போகுது. குழந்தைகளுக்கான சினிமானா குழந்தைகளை ஏதோ சாமி கதை பேச வைக்கிறது, இல்லைன்னா அந்த காலத்துல குழந்தைகளுக்கான சினிமானா அந்த குழந்தையும் தெய்வமும், இந்த குட்டி 10 மணிலாம் அடிச்சிருப்பாங்க. குழந்தை பாத்தீங்கன்னா 10 வயசு குழந்தை மாதிரியே இருக்காது, உலகத்துக்கே அறிவு சொல்லும். அப்படியே ஒரு பெரிய தத்துவ ஞானி மாதிரி இருக்கும். இப்படி செய்யக்கூடாது அல்லவா, பொய் பேசக்கூடாது அல்லவா, நீங்க இப்படி செஞ்சதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு பாத்தீங்கன்னா 50 வயசு ஆளுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணும். அந்த காலத்து படத்துல குழந்தைங்களாம் குட்டி 10 மணி, ஸ்ரீதேவி, இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ல போடுவாங்க. மாஸ்டர் சேகர் அந்த மாதிரி நடிச்சிருப்பார். ஸோ அப்படியாக குழந்தைங்க, அதுவும் செயற்கை தான். குழந்தை குழந்தையா தான் இருக்கும். அது நீதிமானாவோ, பிலாசபராவோ, தத்துவவியலாளராவோ இருக்காது. இல்லைன்னா குழந்தைகளை அந்த லவ் லெட்டருக்கு பயன்படுத்த, மணிரத்னம் படத்துல அஞ்சலிலாம் லவ்வுக்கு பயன்படுத்துற மாதிரி குழந்தைகளை லவ் லெட்டர் போய் அக்காட்ட கொடுத்துருவான்னு இந்த மாதிரி ஒரு குழந்தைகளை ஃபுல்லாக குழந்தைங்க உலகத்தை கொண்டாங்க. குழந்தைகள்னாலே ஏதோ லவ்வுக்கு தூது விடுற மாதிரி 10 வயசு 12 வயசு பசங்களை, குழந்தைங்க வயசுக்கு மீறி ஆபாசமாக பேசி சிரிக்கிற மாதிரி, அந்த மாதிரியான விஷயங்களா குழந்தைகளை சினிமாவில் பயன்படுத்தி அவர்களுக்கான உலகத்தை கொலை செய்தார்கள், அவர்களுக்கான வாழ்க்கையை பறித்தார்கள். இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு என்னமோ இதை பார்க்கும்போது கொஞ்சக்கோ அப்படின்ட்டு அது அழகான லாங்குவேஜில் அவர்கள் இயற்கையை பற்றி, விலங்குகளை பற்றி இயல்பாக பாடுவது என்பது எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. லோகேஷிடம் இருந்தும், நெல்சன்களிடம் இருந்தும்,
இந்த கொடூர சினிமாக்களிடம் இருந்தும் இந்த ஆல்பம் தயாரிப்பாளர்களிடம் இருந்தும் 40-45 வயது இயக்குநர்களுடைய ஆழ்மன வன்முறை வன்ம புத்தியிலிருந்தும் குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு இந்த கொஞ்சக்கோ மாதிரியான பாடல்கள் வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்குது, தேவையாக இருக்குன்னு நம்ம ஜீவா சினிமா கருதுது. அந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது போன்ற சினிமா குறித்த பார்வை, சினிமாவை எப்படி அணுகணும், எப்படி புரிஞ்சுக்கணும் போன்ற பல்வேறு செய்திகளை நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.